விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், அஷ்டம குருன்னு ஒண்ணு நமக்கு இப்ப வரப்போகுது. அது கொஞ்சம் சின்ன சின்ன உபத்திரங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு பெரிய சாட்டிஸ்பேக்ஷன் என்ன அவங்களுக்கு அப்படின்னா, 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இது நாள் வரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது விலகி விட்டது. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ங்கிறது தெரியும். ஸோ இந்த பக்கம் அஷ்டம குரு ஒரு -25 அப்படின்னா இந்த பக்கம் +75. அப்போ நெட் ரிசல்ட் பார்த்தோம்னா +50. இது ஒரு சமாதானம், கண்டிப்பாக அனுகூலமான பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகுதே அப்படின்னு நினைச்சாலும் 4ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ராகு நமக்கு ஒரு பெனிஃபிஷியல் பிளானட் பிளேஸ்ட் இன் த 4th ஹவுஸாக வந்து அமர்கிறது. மே மாசத்துல இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு இந்த மே மாதத்தில் ஜெய யோகம் அப்படிங்கிற ஒரு ராஜ யோகம் இருக்கிறது. இது என்ன சார் அப்படின்னா, ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நீசம் அடைந்து இவர்களுக்கு ஜீவனாதிபதி உச்சம் அப்படிங்கிறது ஜெய யோகம். ஜெயம்னாவே வெற்றி தான்.